சுவையான பஞ்சு போல் கேழ்வரகு மாவு ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். நான் 2 கப்பு ராகி மாவு, அதாவது கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப்பு இட்லி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லி மாவு இல்லைன்னா தோசை மாவு எடுத்துக்கலாம். இந்த மாவில் 1 கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விடுங்க. 2வது 1 கப்பு தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டு. இப்போ மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு சாதம், நம்ம கரைச்சி வச்சுருந்த கேழ்வரகு மாவு, இட்லி மாவு கலவையை அதில் விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துவிடுங்க. இந்த சாதம் நல்லா அரைப்படணும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு, நம்ம இட்லி மாவுக்கு உப்பு இருக்குது ஏற்கனவே, அதனால் பார்த்து போட்டுவிடுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி மூடி வச்சுருங்க. 2 மணிக்கூர் இருக்கட்டும். நம்ம பேக்கிங் சோடா போட்டால் உடனே சுட்டு எடுக்கலாம். நான் 2 மணிக்கூர் வச்சுருக்கேன், பேக்கிங் சோடா போடலை. இப்போது நம்ம சூடான ஆப்பச்சட்டியில் எண்ணெய் தடவி வச்சுக்கிட்டு மாவு ஒரு கரண்டி மாவை விட்டு சுற்றி விட்டால் சுவையான பஞ்சு போல் ஆப்பம், கேழ்வரகு மாவு ஆப்பம் ரெடி.